வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு 10th ஜூலை 3 to 4 நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் மீட் இருக்கு. ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ மதியம் 3 மணிக்கு அந்த மீட் நடக்கும். நோட்டிஃபிகேஷனும் போட்டு வைக்கலாம். அல்லது கீழே டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஒரு 9:10 மணிக்கு நாங்கள் லிங்க் கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ மார்க்கெட்டுடைய நியூஸஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்பீச் இருக்கு. ஓகே, ஃபெட் டெஸ்டிஃபை ஸ்பீச் இருக்கு. ஸோ எக்கனாமி பற்றி பேசுவாங்க. இது வச்சு வரக்கூடிய ஜூலை 31 இருக்கக்கூடிய ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலாமா ஏற்றலாமா அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. இது ரெண்டு தான் முக்கியமான நியூஸஸ். ஸ்பீச் டேட்டா கிடையாது, ஸ்பீச் ரிலேட்டட்ல வரும். வியாழக்கிழமை தான் நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டும், வெள்ளிக்கிழமை வந்து பிபிஐயும் இருக்கு. ஸோ வியாழன் வெள்ளி நமக்கு கண்டிப்பாக டேட்டா பேஸ்டு நியூஸஸ் இருக்கும். இது ரெண்டுமே அவங்க கொடுக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ். நமக்கு வந்து எக்கனாமி எப்படி இருக்கு, நம்மளுடைய ஜாப்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் நான் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நாளைக்கு பேசுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேஞ்சஸ் இருக்கா. ஜூலைல கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுவுமே சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் செப்டம்பர் 18th வரக்கூடிய அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இப்போவே அவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆக இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறலாம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறலாம். அப் டு 105.50 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோதான் போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைஸ் மேலே ஏறினால் நமக்கு வந்து அப் டு இந்த லெவல் வரைக்குமோ அல்லது இந்த லெவல் வரைக்குமோ மார்க்கெட் போயிட்டு திருப்பி இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த முறை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும்போது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நடந்தால், அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு டெஸ்டிங்க்கு மார்க்கெட் வந்தால் மட்டும் ப்ரைஸ்னால கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி இன்னொரு ஹைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய 103 அப்படிங்கிற அந்த லெவல் சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் 1 or 2 வீக்ஸ் ஆகிடும். ஓகே, இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அண்ட் ஃபால். மெயினாக ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் நமக்கு டேட்டா பேஸ் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போய் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 hour சார்ட்டில் காட்டுறேன். கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான டபுள் டாப் பேட்டர்ன். ஓகே, ப்ரைஸ் வந்து இது ஒரு டபுள் டாப் ஆர் மல்டி டாப்ஸ் கூட வச்சுக்கலாம், ட்ரிபிள் டாப்பாக கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் 82 82.5 மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் இந்த டாப்ல செல் பண்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 82 82.50 போயிட்டு மார்க்கெட் டேர்ன் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டாப்ஸை வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம்னா, நமக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எதிர்பார்த்துருந்தோம். எங்கேயுமே வந்து அந்த நெக் பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகாமே மார்க்கெட் போயிட்டு இருந்தான். ஸோ தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்லேயே இருந்தது. இப்போதான் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கான ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டாவோ அல்லது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்காக மேலே வந்தால் கூட 82க்கு மேலே 82.50 கொஞ்சம் 83 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ 82.5 வரும்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் கரெக்ஷன் செல் ஒரு செல்லுக்கான ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய 78 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். 77.5 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு பெரிய ஃபாலுக்கான ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியில மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ள மார்க்கெட் மேலே போய் நின்னால் கண்டிப்பாக இன்வென்ட்ரியில ப்ரைஸ் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு ஒப்பேக்கோடைய மீட்
ஃபுல் டே இருக்கும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனல் விட்டு வெளியில் போயிட்டு இப்போ ரீடெஸ்ட் பாயிண்ட்ல இருக்குது. பட் மார்க்கெட் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ப்ரைஸ் மேலே ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே தான் ப்ரைஸஸ் இருக்குது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த சேனலுக்கு வெளியில் போயிட்டு இப்போ ரீடெஸ்ட் மாதிரி இதை வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனாக வச்சுக்கலாம் ப்ரைஸ். ஸோ இந்த ஹை பிரேக் ஆகும்போது ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாப் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸுக்குலாம் மார்க்கெட் வந்து மூவ் ஆக மேலே போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 32க்கு மேலே 32.50க்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போய் நின்றுக்கும். இதுதான் மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே எடுக்கக்கூடிய சப்போர்ட்டை இங்கே போய் எண்ட் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹையர், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து கிடைச்ச ஒரு டாப்பர். ஸோ இந்த டாப்பர் ப்ரைஸ்க்கு இப்போ மார்க்கெட் வந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 29.50 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி. ப்ரைஸ் முடிஞ்ச அளவு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் 32 லெவல் போய் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகும், அல்லது மேலே ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் டூவாலாக வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கிளியராக பிரேக் ஆகணும். கிளீனாக பிரேக் ஆகுது அப்படின்னா கூட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த லெவல் பிரேக் ஆகி நிற்கணும். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல் 30.20க்கு கீழே ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் இது கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ள திருப்பி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போதைக்கு வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் லைன் நல்லா பிரேக் அவுட் நடக்கணும். சும்மா பாஸ் ஆனால் பத்தாது, நல்ல ஒரு கேண்டில் பிரேக் அவுட் நடந்தால் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 30.50க்கு கீழேயாவது மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்னால் மட்டும்தான் இங்கேருந்து கரெக்ஷன் ஃப்ரேமுக்கு வருதான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா இந்த மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கி 29.5 29.80 அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருந்தால் மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்ஸே மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கரெக்ஷன் வந்து தான் மேலே போகுது அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மூவ்மெண்ட் வரல. ஆக்சுவலாக மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் பை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வரக்கூடிய செல் எல்லாமே கரெக்ஷன் செல்ஸ் தான். பை எடுக்கிறது மட்டும்தான் ட்ரெண்டிங் பையாக அமையும். ஸோ இப்போ ஒரு 4 ஹவரில் போய் நம்ம ப்ரைஸ் பார்த்தோம்னா காலையில் ஒரு சார்ட் கொடுத்துருப்போம். இந்த ட்ரெண்ட் லைனை நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். 1 ஹவர் சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருப்போம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனாக சார்ட்டாக போட்டிருப்போம். டெலகிராமில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த 53ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். ஒரு 4 ஹவரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் பல முறை இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 53 அப்படிங்கிற லெவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நிறைய மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிற்கும். ஓகே, மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ப்ரைஸஸ் வந்து நிறையா ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருந்த ஒரு இடம். இப்போ அந்த இடத்துக்கு தான் ப்ரைஸ் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு ரியாக்ஷன் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் லெவல் நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். இந்த இடத்துல 53 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்து அந்த 53க்கு கீழே க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் 35 வரைக்கும் போகும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் அவுட் நடந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி கீழே பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்டையும் உடைக்கிறான் அப்படின்னா 2335ல நமக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸோ அங்கே வந்தோடனே பை பண்ணாதீங்க. ஸோ அங்கே வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுதான்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு வரக்கூடிய ஸ்பீச்சில் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணால் கூட 2380 அப்படிங்கிற லெவலை இப்படி வந்து உடைக்கணும். உடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை ஆகும். இது போய் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 2400லேருந்து 2410 வரைக்கும் மார்க்கெட் போய் ஹோல்ட் ஆகி நிற்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இதுதான், மார்க்கெட்டில் சப்போர்ட் இதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ லெவல். ஸோ இந்த கீ லெவலில் இப்போ ப்ரைஸ் வந்து நிற்கிறனால, இந்த 53 பக்கத்தில் நிற்கிறனால மார்க்கெட்ஸ் இதை உடைத்தால் கூட அதுக்கு கீழே பாஸ் ஆகுதா, கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு அதோடைய ஃபாலோ அப் இருந்தது அப்படின்னா 35ல பை எடுக்கலாம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ரெஸ்டிங் ஃபேஸ், கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரைஸ். ஸோ 80க்கு மேலே ஒரு பை சான்சஸ் கிடைச்சா எடுக்கலாம், அல்லது ப்ரைஸ் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் கீ லெவல்
35.3க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து 35ல பை எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்ல பை எடுக்கிறதும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல செல் எடுக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த செல் திருப்பி திருப்பி சொல்றேன், ட்ரெண்ட் பை. வரக்கூடிய செல் எல்லாமே கரெக்ஷன்ஸ் மட்டும்தான், ஷார்ட்டாக இருக்கக்கூடிய செல் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த 2260 உடையிற வரைக்குமே அதுதான் கண்டிஷன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த முறை ஒரு முறை மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 2520 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு அமையும். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்ட் வேவ்ஸ் முடிஞ்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபால்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதில் நாளைக்கு நம்ம லைவ் டிஸ்கஷனில் பண்ணலாம். ஸோ லைவ்ல நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அங்கே டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். நாளைக்கு 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு லைவ் நடக்கும். டெலகிராமில் அதோடைய லிங்கை காலையில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கோல்டு இன்னைக்கெல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஸ்பீச்சஸ் தான், டேட்டா பேஸ் பண்ணி இல்லை. டேட்டா பேஸ் பண்ணி இருந்தால் நல்ல ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸ்பீச்சில் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க்கெட்டோடைய புஷ். ஓகே, ஜாபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மேலேயும் கீழேயும் மார்க்கெட்டை புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எய்தர் சைடு மார்க்கெட் ஸ்டாப் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ 53 ஒரு கீ லெவலாக வச்சுக்கோங்க. அல்லது மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தா, மேலே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தா கூட வெயிட் பண்ணி 2380க்கு அப்புறம் நம்ம வந்து பையா எடுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு போயிட்டு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் மார்க்கெட் நடந்தால் கூட அப்படியே போகாது, கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம பை ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் 70 ரேஞ்சில் நமக்கு ஒரு பை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 70 to 65 ரேஞ்சில் நமக்கு ஒரு பை கிடைக்கும். இதே ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து நம்ம பை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரையல் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இங்க இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும், கீழே உடைக்க போகிறோன்னா இல்லை மேலே உடைக்க போகிறோன்னா அப்படின்ட்டு. ஸோ ரிப்பீட்டடாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மார்க்கெட்டில் ஸ்டக் ஆகி நின்றுக்குவோம். நெக்ஸ்ட் பெரிய மூமெண்ட்டை பார்க்க முடியாமல் போயிடும். கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது டெலகிராமில் எங்களுடைய சார்ட்ஸை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.